அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம பிக்சர் எப்படி எம்எஸ்ல இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பேராகிராஃபாக அடுத்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணலாம் பிக்சர். அதுக்கு இன்சர்ட்டுக்குள்ளே பிக்சர் மெனு இருக்குது. இல்லை திஸ் டிவைஸ் ஆன்லைன் பிக்சர்ஸ். திஸ் டிவைஸுங்கிறது நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிறதுலேருந்து எடுத்துக்கலாம். ஆன்லைன் பிக்சருங்கிறது இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ திஸ் டிவைஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டேன். இப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 சைடும் ரவுண்டாக ஒரு கட்டை இருக்குல்ல, அதை வச்சு கிளிக் பண்ணி சின்னது பெருசு இது பண்ணிக்கலாம். எல்லா கட்டமும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இட்ஸ் ஃபைன். வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது இங்கே நல்லா பாருங்கள். பிக்சரை கிளிக் பண்ணும்போது இங்கே பிக்சர் ஃபார்மெட்டு பிக்சர் டூல்ஸ்னு ஒரு மெனு வருது. வேறு எங்கேயாவது கிளிக் பண்ணுறேன் அது போயிடுது. சரிங்களா? கிளிக் பண்ணும்போது பிக்சர் டூல்ஸ் வருது. இந்த பிக்சர் டூல்ஸில் பிக்சர் ஃபார்மெட் ஒன்று இருக்குது பாருங்கள். ஓகேவா? இதுக்குள்ளே கரெக்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா? அதில் ஷார்ப் அண்ட் சாஃப்ட் அண்ட் எப்படி நம்மளுக்கு இமேஜ் வேணுமோ பிரைட்னஸ் ஒன்று வச்சுக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம். எப்படின்னா மிஸ்டத்தை மாற்றிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது கலர். இந்த இமேஜுக்கு கலர் சேச்சுரேஷன், கலர் டோனு, ரீகலர், எப்படி எந்த கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே சூஸ் பண்ணிச்சோம்னா இப்போ இது வர லேட்டாகனு வச்சுக்கோங்களேன். இப்போ கலர் சூஸ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த கலர் நம்மளுக்கு வேணும்னு நினச்சோம்னாக்கா இப்போ நம்ம இந்த ரீசெட் ஒரு நிமிஷம் கலர் வீணாம்னு நினச்சோம்னா இந்த ரீசெட் பிக்சர் பாருங்கள், இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா நம்ம பழைய இது வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த ஆர்டிஸ்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம்னாக்கா இதை எதுவுமே வேணாம், பென்சிலு, மார்க்கரு, எந்த இது வேணுமோ அதை வச்சுக்கலாம். பென்சில் கிரே ஸ்கேலு, பென்சில் ஸ்கெட்சு, இது மாதிரி எது நம்மளுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். க்ளோ டிஃப்யூஷன் ஒன்று இருக்குது, அந்த எஃபெக்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எது வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திரும்ப அதை கிளிக் பண்ணும்போது இங்கே பிக்சர் ஃபார்மெட் வரும். ஓகேங்களா? அப்போ அடுத்தது சேஞ்ச் பிக்சர். எனக்கு இந்த பிக்சர் வேணாம், வேறு பிக்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னாக்கா இங்கேருந்து ஃப்ரம் ஃபைல்னு இருக்கும். இது சூஸ் பண்ணி வேறு ஃபைல் எந்த இடத்துல வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் அதே தான் வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்தது இது முடிஞ்சிச்சு. அடுத்தது வேறுங்க இதில் பார்டர் கலர் செட் பண்ணிட்டது. எப்படி வேணுமோ பார்டர் செட் பண்ணிக்கலாம். வேறு இப்போ இமேஜ் எப்படி இருக்குது அப்புறம் பார்டர் மாறுதா, பார்டரை எப்படி வேணும் செட் பண்ணிக்கலாம். இது வச்சோம்னாக்கா வச்சுட்டு இந்த பார்டர் கலர் என்ன கலர் வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்தா தெரியும். பார்டர் கலர் மாற தெரியுதா? ஓகே, அடுத்தது பிக்சர் எஃபெக்ட். இந்த பிக்சரில் நமக்கு 3D வேணுமோ இந்த எஃபெக்ட் 3D எஃபெக்ட்டு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை வச்சுக்கலாம். சரிங்களா? எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். நம்மளுக்கு எதுவுமே வேணும்னாக்கா நீங்கள் ரீசெட் பிக்சரை கொடுத்துக்கலாம். அப்புறம் ஆல் டெக்ஸ்ட்டுங்கிறது என்னன்னாக்கா இங்கே நமக்கு இந்த பிக்சருக்கான டிஸ்கிரிப்ஷனுக்கு போட்டுக்கலாம். கம்ப்யூட்டர் வேர்ல்டு. ஓகேவா? இது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். அதுக்கு தான் இந்த இது. இப்போ அடுத்தது பொசிஷன் எங்கே வேணும். இது வந்துட்டு டாப் லெஃப்ட்டு, இங்கே டாப் லெஃப்ட்டு, டாப் சென்டர், டாப் ரைட்டு. ஓகேங்களா? இது மிடில் சென்டர், மிடில் லெஃப்ட்டு, மிடில் ரைட்டு. ஓகேங்களா? கீழே வந்துட்டு இங்கேருங்க இதை கிளிக் பண்ணாக்கா பேஜில் இந்த பேஜுக்கு பாட்டம் லெஃப்ட்டு. ஓகேவா? பாட்டம் லெஃப்ட்டு, பாட்டம் மிடில், பாட்டம் ரைட்டு. ஓகே, இப்படி வந்துடும். இது பொசிஷன். இப்போ அடுத்தது நம்ம மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுக்கிட்டு அடுத்தது ரேப் டெஸ்ட்டுங்கிறது என்னன்னாக்கா இங்கே நல்லா பாருங்கள். ஸ்கொயருன்னு இருக்குதா,
இந்த இமேஜ் இது ஸ்கொயரில் இது கிளிக் ஆகிருக்குது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் இன்னர் வித் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இது இல்லை செட் ஆகல. இன்னர் வித் டெக்ஸ்ட் இப்போ நான் இல்லைன்னு வித் டெக்ஸ்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருந்துட்டு இந்த டெஸ்ட்டுக்கிட்ட இங்கே வரும். இந்த இமேஜு கீழே இது மாதிரி வரும், மேலே வராது, இங்கிட்ட வரும். இந்த இல்லைன்னு டெக்ஸ்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னாக்கா ஸ்கொயர்னு ஒன்று இருக்கும். ஸ்கொயர் கொடுத்தோம்னாக்கா இது மாதிரி அப்படியே என்ன சொல்கிறது ஒட்டி ஒட்டி வரும். ஸ்கொயருனாக்கா இந்த இது சென்டர் எடுத்துகிட்டு போகலாம். ஒட்டிட்டு வருது அடுத்தது இது சென்டர் எடுத்து போகலாம். அடுத்த நம்ம டைட்டுன்றது ஒட்டி வரும், ரொம்ப ஒட்டி வரும். ஸ்கொயருங்கிறது இதை சுற்றி நம்மளுக்கு இது வரும், டெக்ஸ்ட் வரும், அது ஸ்கொயரு. ஓகேவா? சுற்றி நம்ம டெக்ஸ்ட் வருதா, அது ஸ்கொயரு. அப்புறம் டைட்டுங்கிறது ரொம்ப இதாகி வரும், டெக்ஸ்டெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒட்டி ஒட்டி வரும் டெக்ஸ்ட்டு, அது டைட்டு. அடுத்தது த்ரோ. மோஸ்ட்லி இந்த டைட்டும் த்ரோ ஒரே மாதிரி தான். ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒட்டும் த்ரோனுங்கிறது. அப்புறம் டாப் அண்ட் பாட்டம். டாப் அண்ட் மேலேயும் கீழே டெக்ஸ்ட் வரும். ஓகேவா? அப்புறம் பிஹைண்ட் டெஸ்ட்னாக்கா டெஸ்ட்டுக்கு பின்னாடி இமேஜ் போயிடும். ஓகேவா? அப்புறம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்னாக்கா டெஸ்ட்டுக்கு முன்னாடி இமேஜ் வரும். அவ்வளோதான் இந்த ரேப் டெக்ஸ்ட்டு. இப்போ அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இமேஜை இந்த இமேஜை இதே மாதிரி இன்னும் 2-3 வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 இருக்குது. ஒன்று இது Ctrl+C கொடுத்து Ctrl காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, இது எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், என்ன கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறேன். ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இன்னொரு காப்பி. நான் ஒன்றுமே பண்ணல, காப்பிலாம் பண்ணல. சரிங்களா? ஹோல்டு பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி இன்னொரு கூட பண்ணிக்கலாமா? நீ கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இன்னொரு காப்பி. அது எத்தனை காப்பின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ எல்லாத்தையுமே நான் சேர்க்குறேன். எதுக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு 3 இமேஜ் இதில் இருக்குது. ரைட்டா? 3 இமேஜ் டிஃப்ரெண்ட் இமேஜ். சரிங்களா? இப்போ ஒன்று சூஸ் பண்ணால் 3 ஒன்றா வராது, 3 தனித்தனியாக வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 3 இமேஜை சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா பிக்சர் ஃபார்மேட் இருக்குல்ல, இதில் போனீங்கன்னாக்கா இதில் நல்லா பாருங்கள். பிக்சர் ஃபார்மேட்டில் குரூப்புன்னு ஒன்று இருக்கும். இங்கே குரூப் இருக்குது பார்த்தீங்களா? குரூப் என்ன இதில் இருக்குது, டிசேபிள் இருக்குது. அது எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா 2 இமேஜ், மினிமம் 2 இமேஜை சூஸ் பண்ணணும். நம்ம இப்போ 3 இமேஜை சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ண பாருங்கள், குரூப் எனேபிள் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறேன், குரூப்பில் ஒரு கிளிக்கு, அவ்வளோதான். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு இமேஜ் ஆகிடுச்சு. இதை மூவ் பண்ணி பார்க்குறேன், 3மே ஒரே இமேஜாக வருது. ஓகேவா? சரி, இதை பண்ணிவிட்டேன். இதுக்குள்ளே டெக்ஸ்ட் ஆட் பண்ண எப்படி பண்ணுறது, அதான் இப்போ பார்க்க போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு பிக்சர் ஃபார்மேட்டில் ஓகே, சேவ் ஃபார்மேட்டு ஒன்று இருக்குல்ல, நல்லா பாருங்கள். பிக்சர் ஃபார்மேட்டு பக்கத்தில் சேவ் ஃபார்மேட்டு, அதில் போனோம்னாக்கா ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே போடுங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேவா? ஏன்னா போட்டுட்டு நான் டைப் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் வேர்ல்டு
ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுல்ல. இப்போ தெரியுதா? ஒரு நிமிஷம். நம்மளுக்கு இது பார்க்க நல்லா இல்லை. இது எப்படி வரும் நம்மளுக்கு? இந்த பேக்கோடெல்லாம் நம்மளுக்கு போகணும். ஓகேங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சேவ் ஃபீல்னு ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு நோ ஃபீல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இமேஜ் ஏதாவது வேணும்னா அந்த இமேஜ் வச்சுக்கலாம். ஓகேவா? கலர் வேணால் எந்த கலர் வேணுமோ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ எதுவுமே ஃபில் பண்ண வேணாம். ஓகேவா? ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வச்சு பாருங்கள், அந்த பார்டர் மட்டும் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? இந்த பார்டர் எடுத்தாக்கா ஓரளவு பார்க்க நல்லாயிருக்கும். சரியா? இந்த பார்டர் எப்படி எடுக்கணும்னாக்கா, இதை திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஃபார்மேட்டில் போய்ட்டு சேவ் அவுட்லைன் இருக்குல்ல, இந்த அவுட்லைனில் நோ அவுட்லைன் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ எனக்கு போயிடுச்சு. பார்க்க ஒரு இதாக இருக்குல்ல. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னாக்கா, இப்போ நம்ம இதை மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இது வேறு இது வேறு. சரிங்களா? இந்த இமேஜ் வேறு இது வேறு. இப்போ நம்ம மூவ் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? அது மட்டும் அப்படியே இருக்குது, இது தனியாக வருது. நம்மளை அப்படி வரக்கூடாது. ரைட்டா? மூவ் பண்ணால் ரெண்டும் ஒன்றா சேர்த்து வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், திரும்பவும் இதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோம்ல, குரூப்பு. ஓகேவா? குரூப்பை க்ரியேட் பண்ணிட்டோம்னாக்க என்ன ஆகும், ரெண்டுமே ஒன்றாகும். பாருங்கள், இப்படிங்கிற மூவ் பண்ணலாமா, ரெண்டு ஒன்றா வருதா? அவ்வளோதான். இப்படி தான் ஒரு பிக்சரை ஆட் பண்ணலாம். பிக்சர் ஒரு இடத்துல இது இடத்துக்கு கொண்டு போனால் சைஸை இன்க்ரீஸ் பண்ணால், இதை கூட நம்ம இதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் மாற்றிக்கலாம். என்ன ஃபாண்ட் வேணும், என்ன கலர் வேணும், அது கலர் வேணும் வச்சுக்கலாம். ஓகே, எந்த வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி தான் ஒரு இமேஜை 2-3 இமேஜை போட்டுட்டு எல்லா இமேஜும் எப்படி குரூப் பண்ணுறேன்னு பார்த்தோம். குரூப்புக்குள்ளே எப்படி டெக்ஸ்ட் வைக்கிறதுன்னு பார்த்தோம். டெக்ஸ்ட்டுக்கு வேணால் அலைனு இந்த ஸ்டைல் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ.